அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒருவருடைய பேரையும் ஒருவருடைய ஃபோட்டோவுமே வச்சு நம்ம என்ன வசியம் செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது பொதுவாக வசியம் அப்படின்னா ஒருவரை மயக்கி தன் மேலே ஈர்ப்பு வர வச்சு அந்த நபரை தன்னுடைய சொல் பேச்சு கேட்க வைக்கிற மாதிரி செய்யக்கூடிய முறை தான் வசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இந்த வசியக்கலையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தன்னுடைய கணவன் நம்மளுடைய பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் செய்யலாம். தன்னுடைய மனைவி தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பூஜை முறையை பயன்படுத்தி செய்யலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாமியார், தன்னுடைய மாமனார், சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகளோட உங்களுடைய பேச்சை கேட்க வைக்கிற மாதிரியும் இந்த பூஜை முறையை செஞ்சு நம்ம என்ன செய்யலாம்னா சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும். சரிங்களா? அதே போல் இந்த காதலன் காதலிகள் நம்ம விரும்பக்கூடியவங்க நம்ம மேலே நம்மளை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கு வரணும், நம்மளை தவிர வேற யாரையுமே அவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த முறையை பயன்படுத்தி செய்ய முடியும். சரிங்களா? இந்த முறையை அதாவது சித்த பெருமக்கள் ஒரு எளிமையாகவே விஷயம் செய்யக்கூடிய ஒரு முறையை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு சில முறைகளை நம்ம கடைபிடிச்சாலே போதும், ஒரு நபரை எளிமையாக நம்ம என்ன செஞ்சிடும் வசியம் பண்ணிட முடியும். சரிங்களா? இதற்காக ரொம்ப நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போ உங்களுடைய மனைவியை நீங்கள் விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரம் எந்த நாளில் வருது அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய நட்சத்திரம் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திரம் எந்த நாளில் வருது அப்படிங்கிறத கேலண்டரில் பார்த்து அந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாள் அன்னைக்குன்னு சுக்கிர ஓரை, கேலண்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓரை பார்க்குற இது இருக்கும். அந்த நாளில் வரக்கூடிய சுக்கிர உரை எந்த டயத்தில் வருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த சுக்கிர உரை அன்னைக்குன்னு நேரத்தில் ஒரு காரிய தகடு ஒன்று வாங்கிக்கிங்க. அதை சரி பாதி அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5க்கு 5 இல்லை ஒரு 6க்கு 6, அதே போல் உங்களுக்கு தேவையான அளவு அந்த எந்திரத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரியத்தகடு அந்த காரியத்தட்டில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை அந்த காரியத்தகட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா வரைஞ்சிருங்க. சரிங்களா? வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய சொல் பேச்சு யார் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை அதுக்கு அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிருங்க. சரிங்களா? எந்திரத்துக்கு கீழே எழுதிட்டு அந்த எந்திரத்தை மஞ்சள், சரிங்களா, குங்குமம், பால், பன்னீர், இளநீ, சந்தனம், இந்த மாதிரி 5 விதமான பொருட்களை வச்சு அந்த எந்திரத்தை அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு அந்த எந்திரத்தை நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அலசி முடித்த பிறகு அந்த எந்திரம் முழுவதையுமே என்ன செஞ்சுருங்க, எந்திரம் முழுவதுமே அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு மை பக்குவத்தில் நல்லா திறந்து வரும். அதை பூரா குழப்பி அந்த எந்திரத்து மேலே அப்படியே தடவிடுங்க. சரிங்களா? நல்லா தடவிட்டு அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வைங்க. அந்த எந்திரத்துடைய 4 மூலைகள்லையுமே சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தாம்பாள தட்டில் விபூதி பரப்பி அந்த தாம்பாள தட்டு மேலே இந்த எந்திரத்தை வச்சுருங்க. மையப்பகுதியில் வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு நல்லா கவனமாக கேட்டுங்க, அந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூ, சரிங்களா, மல்லிகைப்பூவு என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த எந்திரத்தை சுற்றி போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த எந்திரத்துடைய ஒளி தீப ஒளி எந்திரத்தில் படுறது மாதிரி அது பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா ஏற்றி வச்சுக்குங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த தீப ஒளியை பார்த்தவாறு நீங்கள் யார் உங்கள் பேச்சை கேட்கணும், யாரை நீங்கள் வசியம் பண்ணி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சவாறு, சரிங்களா, அந்த அவங்களுடைய உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சவாறு அந்த தீப ஒளியை பார்த்துக்கிட்டே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும்.
சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, இந்த எந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, அப்படியே சுருட்டி நீங்கள் படுத்து தூங்குறீங்க பாருங்க, தலமாடு. சரிங்களா? அந்த தலவாணிக்குள்ள வச்சு தச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அத வந்து ஒரு தாயத்துல அடைச்சு, அந்த தாயத்த வந்து உங்க கழுத்துல போட்டுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? இல்ல அத எந்திரத்த அப்படியே சுருட்டி என்ன செஞ்சுருங்கன்னா, உங்கள எந்திரத்த சுருட்டி அப்படியே ஆலமரத்துடைய ஆலமரம் இல்லைன்னா அரச மரம். சரிங்களா? அதோடைய அடிப்பகுதியில கொண்டு போய் இந்த எந்திரத்த பெதச்சு வச்சுட்டாலும் சரி. சரிங்களா? இப்படி பெதச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த நாள்ல இருந்து 11 நாளு இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 21 நாளைக்குள்ளாகவே அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, உங்க சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு தட்டாம உங்களுடைய பேச்ச வந்து கேட்பாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, அம்மா பேச்ச வந்து கேட்டுக்கிட்டு இது பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தன்னுடைய மனைவி பேச்சையே கேட்டுக்கிட்டு என்னைய பார்க்க மாட்டேன்னு சொல்றான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த மாரி அவங்களுடைய சொல் பேச்சு கேட்கிற மாரி பண்ணி வச்சுக்கிருவாங்க. சரிங்களா? இப்படி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்திலயும் நம்மள விட்டுக் குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க. சரிங்களா? இதுதான் வசியம் அப்படிங்கிற முறை. இந்த முறைய நான் சொன்ன முறையில நீங்க செஞ்சாவே இது ஈஸியா தாராளமா செய்யலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.